வணக்கம். நான் உங்கள் கல்லிடைக்குறிச்சி முருகன். அதாவது இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவு. நான் வேலை பார்க்குறது புதிய பாதை ஹோம் கேர் சர்வீஸ். அங்கே என்னென்னா முதியவர்களை பராமரிக்கிறது, மனநலம் பாதித்தவர்களை வைத்து பராமரிக்கிறது. அவங்க ஹோமும் வச்சு நடத்துகிறாங்க, வீட்டுக்கும் நேரடியாக பணியாளர்களை அனுப்பி கவனிக்காங்க. ரொம்ப குறைந்த கட்டணம். ISO 9000 ஒன்று அந்த அனுமதியெலாம் வாங்கி வச்சுருக்காங்க. அந்த சர்டிஃபிகேட்லாம் இருக்குது. ரொம்ப தரமான நேர்மையான நிறுவனம் அவங்க. இப்போ நான் கூட ஒரு முதியவர் பராமரிப்பு பணியில் தான் இருக்கேன். அதாவது அந்த முதியவருக்கு 90 வயசாகிட்டு, அவருக்கு மருந்து மாத்திரை டயத்துக்கு கொடுக்கணும், அவருக்கு அன்கண்டிஷன். ஆனால் நம்ம எல்லா வேலையும் செய்யணும். அப்படி பயிற்சி பெற்று மனதளவில் அவங்கள நாம் குழந்த மாதிரி எப்படி டீல் பண்ணணுங்கிற பயிற்சியெல்லாம் எங்களுக்கு கொடுக்காங்க. அவங்க கொடுத்து அப்படி அவங்க சேவை செய்கிறாங்க. ரொம்ப குறைந்த கட்டணம், 10,000 முதல் 20,000 பேஷண்ட்டை பொறுத்து. சிலர் காசு பணம் இருக்கும், ஆனால் பாருங்கள் வீட்டில் வச்சு பார்க்க முடியாது, ஹோம்லேயும் சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க கொஞ்சம் மனநலம் பாதிச்சிருப்பாங்க, அல்லது ரொம்ப ஃபீஸ் நிறைய ஆகும். அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் வீட்டிலேயே வச்சு கவனிக்கிறதுக்கு இவங்க பணியாளர்களை அனுப்புகிறாங்க. என்ன அப்படித்தான் அனுப்பியிருக்காங்க. இப்போ எனக்கெல்லாம் 22,000 ரூபா சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்கேன். 24 ஹவர்ஸ் வேலை, மாதத்தில் 2 நாள் லீவுக்கு மாட்டாள் விட்டுருவாங்க. அதெல்லாம் செய்கிறாங்க. குழந்தைகள் பராமரிப்பு பணிக்கு பெண்கள் அனுப்புகிறாங்க, வீட்டு சமையல் வேலைக்கு பெண்கள் அனுப்புகிறாங்க. அப்புறம் முதியவர்கள் பராமரிப்புக்கு ஆண்கள், பெண்களுக்கான பெண்கள், ஆண்களுக்குன்னா ஆண்கள். இப்படி தரமான மருத்துவ சேவையும் செய்கிறாங்க. வீட்டில் வச்சு சிகிச்சை கொடுக்குறவங்களுக்கு மருத்துவர்களை, தரமான மருத்துவர்களை அனுப்புகிறாங்க. அதனால் மக்கள் பயன்படுத்திக்கிடுங்க. ஒரு நல்ல நிறுவனம். அவங்க கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, மெட்ராஸு, சென்னை, திருநெல்வேலி. நான் திருநெல்வேலியில் இருக்கேன். இப்படி அவங்க தமிழ்நாடு பூரா கிளைகள் வச்சுருக்காங்க. நான் உங்களுக்கு அந்த எங்கள் ஆஃபீஸோட அந்த பயோடேட்டாலாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதில் ஃபோன் நம்பர்லாம் இருக்கும். யாராவது பெரியவர்களை கவனிக்கணுமே, முதியோர்கள் இதுலேயும் சேர்க்க முடியாதே, இவருக்கு ரொம்ப மைண்டு சரியில்லையே, இருக்க மாட்டார, நம்ம வீட்டில் ஒரு நல்ல ஆள் கிடச்சா வச்சு பார்த்துக்கிடலாமே, நம்மளும் வெளியூரில் வேலை செய்கிறோமே, பூர்வீக இடத்துல சில பெரியவங்கெல்லாம் பூர்வீக இடத்துல இருக்கணும்னுட்டு ரொம்ப ஆசைப்படுவாங்க, பிடிவாதம் பண்ணுவாங்க. மகன் கோயம்புத்தூரில், மதுரையில், பாளையங்கோட்டை, திருநெல்வேலியில் இருப்பாங்க. இவங்க குக்கிராமத்தில், நாங்குநேரில் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் அவங்க வீட்டில் வச்சு நம்பிக்கையான ஆட்களை வச்சு பராமரிக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி தவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, தேவை உள்ளவங்க, உடனடியாக நான் நம்பர்லாம் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா தரமான பணியாளர்களை உங்களுக்கு அனுப்பி வைத்து உதவி செய்வார்கள். ரொம்ப அதிகமான பெரிய தொகையெல்லாம் பீஸாக வாங்க மாட்டாங்க. ரொம்ப குறைந்த செலவில் தான் வாங்கி இது பண்ணுறேன். நான் கொஞ்சம் 24 மணி நேரம் இருக்கணும், எனக்கு லீவே கிடையாது. எனக்கு 20,000 22,000 வரைக்கும் எனக்கு சம்பளம் தராங்க. நல்ல நிறுவனம். நான் வயசாகிட்டு எனக்கு இந்த பண்டு பணமெல்லாம் பிடிக்க முடியாது. இளம் வயசுக்காரங்களுக்கெல்லாம் அந்த வசதியெல்லாம் இருக்குது. எனக்கு அது சொல்ல தெரியல. அந்த வசதியெல்லாம் இருக்குது. நான் படிக்காதவன், நானே இவ்வளோ ரூபா சம்பாதிக்கேன், 22,000 ரூபா சம்பாதிக்கேன். அதனால் வெளியூர்லலாம் ஆட்கள், நம்பகமான ஆட்கள், வெளியூரில் யாரும் நம்பகமான ஆட்கள் கிடைக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்க, உடனடியாக தொடர்பு கொண்டு உங்களுக்கு அந்த தேவையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ரொம்ப நன்றி. நான் உங்கள் கல்லிடைக்குறிச்சி முருகன்.